Hello guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டிஃபன் ரெசிபி டேஸ்டியான ஃப்ளேவர்டான சப்பாத்தி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. டேஸ்டியான ஆனியன் சப்பாத்தி செய்ய தேவையான ingredients என்னென்னன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு 2 கப், பல்லாரி 2 சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி இலை அரை கைப்பிடி, அதையும் சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. மிளகு பொடி 1/2 ஸ்பூன், வத்த பொடி 1 ஸ்பூன், நெய் 1 ஸ்பூன். ஃபர்ஸ்ட் நம்ம கோதுமை மாவுல தேவையான மசாலாலாம் சேர்த்துக்க போறோம். அதுக்கு கோதுமை மாவுல 1 டீஸ்பூன் உப்பு, நாம எடுத்து வச்சிருக்கிற மிளகு பொடி, வத்த பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எல்லா பக்கமும் போற மாதிரி கோதுமை மாவோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ கோதுமை மாவுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற மல்லி இலை, அடுத்ததா கட் பண்ணி வச்சிருக்கிற பல்லாரியை ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி இலை, பல்லாரி இந்த ரெண்டையும் கோதுமை மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பல்லாரி ஆட் பண்ணியிருக்கோம். பல்லாரியிலிருந்து கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகும். ஸோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு உருட்டி வச்சுக்கோங்க. இதிலிருந்து நமக்கு தேவையான சைஸுக்கு உருண்டை பிடிச்சுக்கோங்க. இதே போல் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம். 2 கப் மாவுக்கு எங்களுக்கு 10 உருண்டை கிடைச்சது. இப்போ எப்பவும் போல ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து சப்பாத்தி போட்டுக்கலாம். நார்மல் சப்பாத்தி மாதிரி நம்மளால் ஈஸியாக சப்பாத்தி போட முடியாது. இதில் ஆனியன், கொத்தமல்லி இலைலாம் சேர்த்துக்கிறதுனால டக்கு டக்குன்னு கிழிஞ்சிரும். ஸோ மெதுவாக ரோல் பண்ணுங்க. இதே போல் 10 உருண்டைங்களையும் சப்பாத்தியாக போட்டுக்கலாம். தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடானதும் ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போது ஒவ்வொரு சப்பாத்தியாக போட்டு ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். சுற்றி ஆயில் இல்லைன்னா கீ விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுருங்க. அவ்வளோதான், டேஸ்டியான வெங்காய சப்பாத்தி வீட்டிலையே ரெடி. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு ஆனியன் சப்பாத்தி. இந்த ஆனியன் சப்பாத்திக்கு சைடிஷ்ஷாக வெஜிடபிள் குருமா இல்லைன்னா வெறும் கர்டு மட்டும் கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்டான ஆனியன் சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.